Hi everyone, welcome to VS Crash. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ how to determine response of the system. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கொஸ்டின் எடுத்துப்போம். obtain the response of unity feedback system whose open loop transfer function is g of s equal to 4 divided by s into s plus 5 and when the input is unit step. ஸோ இங்கே ஒரு கொஸ்டினில் இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஸ் டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ். ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா, g of s divided by 1 plus g of s. இதில் g of s வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. 4 divided by s into s plus 5. டினாமினேட்டரில் இருக்க g of sக்கும் அந்த வேல்யூ எழுதிடுவோம். எழுதிட்டு இந்த s into s plus 5 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு plus 4 divided by டினாமினேட்டரில் s into s plus 5 வரும் இந்த ஈக்குவேஷன். இதில் இங்கே மேலேயும் டினாமினேட்டரில் s into s plus 5 இருக்கு, டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டர் வேல்யூ s into s plus 5 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் s into இதை மல்டிப்ளை பண்ணோம்னா s ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் 5s plus 4 இந்த வேல்யூ வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 4 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா s ப்ளஸ் 1 இன்ட்டு s ப்ளஸ் 4னு வரும். நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற ஆர் ஆஃப் எஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆர் ஆஃப் எஸ் வந்துடும். ஆர் ஆஃப் எஸோட வேல்யூ 1/s. ஆக்சுவலாக யூனிட் ஸ்டெப் இன்புட் அப்படின்றது ஆர் ஆஃப் டி. ஆர் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. ஆர் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஆஃப் எஸ்ஸாக மாறும். அதே மாதிரி 1க்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/sன்னு வரும். ஸோ ஃபைனலி சி ஆஃப் எஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/s இன்ட்டு 4 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 எஸ் பிளஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் நம்மளுடைய இப்போ சி ஆஃப் எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க சி ஆஃப் எஸ். ஸோ இந்த சி ஆஃப் எஸ்ஸுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சி ஆஃப் டி கிடைச்சிரும். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். பட் இந்த ஸ்டேஜில் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா டினாமினேட்டர் வந்து ஒரே டேர்மாக இருக்குது. அப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த டினாமினேட்டர் டேர்மை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். அதாவது இங்கே வந்து s இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 4 மூணும் ஒரே டேர்மாக இருக்குது. இதை தனித்தனியாக எஸ் டேர்ம் தனியாக எஸ் ப்ளஸ் 1 தனியாக எஸ் ப்ளஸ் 4 தனியான்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி மாறும் அப்படின்னா a டிவைடட் பை எஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1 plus dc divided by s plus 4னு மாறும். இப்போ ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியாகதான். இதில் abc வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஏபிசி வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற இந்த எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 எஸ் ப்ளஸ் 4 டேர்மை ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மில் எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் டேர்ம் கிடச்சிரும். செகண்ட் டேர்மில் எஸ் ப்ளஸ் 1னும் இந்த எஸ் ப்ளஸ் 1னும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 4 கிடைக்கும். தேர்ட் டேர்ம் வரும்போது இந்த எஸ் ப்ளஸ் 4ம் இந்த எஸ் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, 4 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் s ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், a ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே எஸ் பிளஸ் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இங்கே எஸ் பிளஸ் 1ன்னு இருக்கு. அப்போ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த சேம் ஈக்குவேஷனில் வந்து
s equal to -1 substitute பண்ணோம்னா b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ b equal to -4 divided by 3. அடுத்தது c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ c டினாமினேட்டர்ல s plus 4ன்னு இருக்கு. அப்போ s equal to -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க அந்த மெயின் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா c ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் 1/3. ஸோ இப்போ நம்ம a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1, b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் -4/3, c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1/3. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க ஈக்குவேஷன்ல abcக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு c of s வேல்யூ எழுதணும். ஸோ c of s equal to a ஓட வேல்யூ 1, ஸோ 1/s, b ஓட வேல்யூ -4/3, ஸோ divided by s plus 1, c ஓட வேல்யூ 1/3 divided by s plus 4. இப்போ c of s வேல்யூ எழுதியாச்சு. இங்க ஒவ்வொரு டேர்மும் s, s plus 1, s plus 4 இப்ப தனித்தனி டேர்மா இருக்கு. இப்ப நம்மளால இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ c of t தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க c of sக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ 1/s -4 divided by 3, 1 divided by s plus 1, 1/3 into 1 divided by s plus 4. இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். 1/sக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 1. இந்த கான்ஸ்டன்ட் -4/3 கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிங்க. 1 divided by s plus 1 எப்படி எழுதலாம்னா e power -tன்னு எழுதலாம். அதாவது ஃபார்முலா 1 divided by s plus a-வை e power -18 எழுதணும். அதாவது இங்க பிளஸ் அப்படின்னா இங்க மைனஸ், இங்க a இருக்கு, அந்த a-வை எழுதணும். அதேதான். அப்ப இந்த இடத்துல s plus 1 இருக்கு. அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. பிளஸ் வந்தா மைனஸ் போடணும். அப்ப e பவர் பிளஸ் இருக்கனால மைனஸ், இந்த a பதிலாக என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 into t. அடுத்த ஈக்குவேஷன் 1/3 அப்படியே எழுதிப்போம். இது 1 divided by s plus 4. அதாவது இதே ஃபார்முலா தான். e power -18. e power minus a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4t. ஸோ e power -4t. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 1/3 1/3 இருக்கு. அதை காமனா வெளியில எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம் இங்க எழுதிடும். ஸோ ஃபைனலி c of t வந்து என்னன்னா 1 minus 1/3 into 4 e power -t minus e power -4t. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ நமக்கு வந்து ஒரு சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல அவங்க கொடுத்துருக்க அந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதாவது g of s சப்ஸ்டியூட் பண்ணிட்டு c of s ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த c of sக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி அதை தனித்தனி டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி c of sக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு c of t வந்து கிடைச்சிரும். That's it. இதுதான் வந்து how to find the response of the system. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.